பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தை உங்களை நல்ல வழியில் நடத்துவதற்கு, உங்களை பிரயோஜனம் உள்ளவங்களா மாற்றுவதற்கு, 4 பேருக்கு நன்மை செய்கிறவங்களா மாற்றுறதுக்கு. ஏசு என்ன செஞ்சார்? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்பித்த யாவற்றையும் அவர்களுக்கு என்ன செய்யுங்க? உபதேசம் பண்ணுங்க. நான் சொல்லி கொடுத்தது போல அவங்களும் கற்றுக்கொள்ளுங்க. நான் எப்படி பூமியில் வந்ததோ அதே போல அவங்களும் வரட்டும். அல்லேலூயா. அவங்கள 4 பேருக்கு நன்மை செய்யட்டும். புரியுதா? 38 வருஷம் படிக்க இருந்தவொடனே எழுப்பினார், சுகமாக்கினார். 12 வருஷம் உதிர ஊரில் கஷ்டப்பட்ட பெண்மணியை சுகமாக்கினார். வாலிப பிள்ளை செத்து போச்சு. அந்த பிள்ளை 12 வயசுல செத்து போச்சு. ஒரு ரோட்டிக்கு அதிபதியுடைய மகா, நல்ல ஒரு கமாண்டர், இராணுவ வீரர், தளபதி. அந்த தளபதிக்கு பிறந்த மகா என்ன செய்யறான்? செத்து போயிட்டான். அப்போ அவன் பிள்ளை உயிரோட இருக்காப்பா, தூங்கிட்டு இருக்கா, கவலைப்படாத அப்படின்னு சொன்னார். வந்தார், தலித்தாகுமி அப்படின்னு சொன்னார். என்னது? தலித்தாகுமி அப்படின்னாரு. சிறு பெண்ணை எழுந்துருன்னாரு. எழுந்துட்டான். செத்த பிள்ளை எழுப்பிட்டான். என்னடா செத்தவங்களையும் எழுப்புறாரு, நோயாளிகளை குணமாக்குறாரு, சப்பானிகள் குணமடைகிறான், கூடம் பார்க்குறான், செவிடன் கேட்குறான், ஊமை பேசுகிறான் அப்படின்னு ஒன்று எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற தொடங்கினார்கள். உன்னை நோயோடோ, உன்னை உபாதையோடோ, உன்னை வாதையோடோ, உன்னை பிரச்சனையோடோ, உன்னை தீமையோடோ தேவன் விடுகிற தேவன் அல்ல. தேவன் உன்னை என்ன செய்கிற தேவன்? தேவன் உன்னை சுகமாக்குற தேவன். ஆகவே நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்திருக்கணும். எல்லாவற்றிலையும் நீ என்ன செய்யணும்? வாழ்ந்திருக்கணும். உன் கை சுகமா இருக்கணும், உன் கால் சுகமா இருக்கணும், உன் உடம்பு சுகமா இருக்கணும், உன் ஒவ்வொரு அவயவமும் சுகமா இருக்கணும். எதுலேயும் எந்த சேதம் இருக்கக்கூடாது. கால் எலும்புகளில் சேதம் இருக்கக்கூடாது, பாதத்தில் சேதம் இருக்கக்கூடாது, முட்டு வலி இருக்கக்கூடாது. காண்டவனத்தில் கூப்பிட்டு ஜெபம் பண்ணுனா கர்த்தர் முட்டு வலி என்ன செய்வாரு? நீக்குவார். அல்லேலூயா. ஒரு சின்ன சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது. அன்பு சகோதரி, நான் இருந்த சபையில் ஒரு சாட்சி. அந்த சபையில் உள்ள சாட்சி அப்படின்னா, அந்த பிள்ளை வந்து இயேசு கிறிஸ்துவ தெரியாத பிள்ளை. அந்த பிள்ளை இயேசு கிறிஸ்துவ தெரியாத ஒரு பிள்ளை. அந்த பிள்ளைக்கு திடீர்னு